ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக்கல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நம்ம வந்து மோட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப அந்த மோட்டர்ல வந்து நேம் பிளேட் வந்து அட்டாச் பண்ணி வரும் சரிங்களா. இந்த நேம் பிளேட்ல அந்த மோட்டரோட ஒவ்வொரு டேட்டாவும் வந்து இதுல வந்து என்டர் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷனும் இதுல வந்து என்டர் ஆயிருக்கும். அதுல அந்த ஸ்பெசிபிகேஷன்ல வந்து 50% உள்ள மெசேஜ் வந்து டேட்டா வந்து நமக்கு அந்த டேட்டா பத்தி தெரிஞ்சிருக்கும். மீதி உள்ள 50% வந்து நமக்கு வந்து தெரியாம இருந்திருக்கும். அதுதான் இந்த வீடியோல வந்து நான் ஃபுல்லா வந்து ஒரு ஒரு A to Z வந்து நேம் பிளேட்ல என்னென்ன டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டேட்டா உங்களுக்கு மீனிங் என்ன வந்து இந்த வீடியோட உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா. இப்ப இப்ப பாருங்க, இதான் வந்து இந்த மோட்டர்ல உள்ள நேம் பிளேட் சரிங்களா. இது ஆக்சுவலா இது வந்து மேட் இன் சைனா மோட்டரு. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வந்து மேட் இன் இந்தியா இந்தியா மோட்டர்ல உள்ள நேம் பிளேட்ல என்னென்ன டீடைல்ஸ் வந்து அவங்க வந்து என்டர் பண்றாங்க அப்படிங்கறத நான் வந்து கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, இது வந்து நான் வந்து எந்த பிராண்டோட நேம் பிளேட் எடுத்திருக்கேன்னா சீமென்ஸ். ஓகேங்களா, சீமென்ஸ் பிராண்டோட நேம் பிளேட் எடுத்திருக்காங்க சரிங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பாக்குறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் பிளேட்ல ஆர்டர் நம்பர் இருக்கு பாத்தீங்க. இது வந்து ஓஆர்டி நம்பருங்கிறது ஆர்டர் நம்பர் சரிங்களா. இப்ப இந்த நம்பர் வந்து கம்பெனில வந்து இங்க வந்து மேனுபேக்சரிங் பண்றப்ப வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து நம்ம வந்து மேனுபேக்சரிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆர்டர் நம்பர் வந்து அந்த நேம் பிளேட் வந்து என்டர் பண்ணிருப்பாங்க பாருங்க. 1LA02864SC42 கோடு. இந்த கோடு வந்து இவன் இந்த சிமெண்ட்ஸ் கம்பெனியோட ஆர்டர் நம்பர் சரிங்களா. இந்த நம்ம ஆர்டர் பண்றப்ப அவங்க வந்து நமக்கான ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த ஆர்டர் நம்பர் சரிங்களா. அடுத்தது இது வந்து ஆர்டர் நம்பர் சரிங்களா. இது எதுக்காக எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த மோட்டர் வந்து நம்ம வந்து லாங் டைமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து நமக்கு பாடியில வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃப்ரேம்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு வந்து புது ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா இந்த எத்தனை ஹெச்பி மோட்டர், இப்போ 40 ஹெச்பி மோட்டர்னா 40 ஹெச்பி மோட்டர் அப்படி சொல்லி நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து ஃப்ரேம் கட்டினா நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி மேனுபேக்சரிங் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து என்னன்னா அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நம்மளோட பாடி வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதனால வந்து நம்ம இந்த ஆர்டர் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்டர் நம்பரை டைரக்டா அவங்கள்ட்ட சொன்னோம்னா நமக்கு என்ன ஃப்ரேமோ நம்மளோட டைமென்ஷன்ல வந்து நமக்கு வந்து சேம் டு சேம் ஃப்ரேம் கிடைக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த ஆர்டர் நம்பர் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது ஐசிஇ அப்படின்னு ஐசிஇ 60034 அப்படி இருக்கு. இதுல வந்து ரெஃபரன்ஸ் IS305 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுல எது வேணாலும் வந்து மோட்டர்ல வந்து நான் வந்து ரெண்டுமே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டுல எது வேணாலும் வந்து மோட்டர்ல எந்த ஒரு மோட்டர்லயும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கலாம். இது எப்படின்னா ஐசிஇ அப்படின்னா என்னன்னா, இது ஐசிஇ அப்படி எதை மென்ஷன் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் சரிங்களா. இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்து இந்த மோட்டர் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மோட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா IS305 அப்படின்னு நீங்க மோட்டர்ல பார்க்கலாம். அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டைஸ் படி உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து இது எப்படின்னா இது ஐசிஇ ஸ்டாண்டர்டு, இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்டு சரிங்களா. இது ரெண்டுல எது வேணாலும் எதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி வேணாலும் நம்ம வந்து மோட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க சரிங்களா. அடுத்தது டியூட்டி. இது முடிஞ்சுட்டு ஆர்டர் நம்பர் முடிஞ்சுட்டு ஐசிஇ ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கான இது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து டியூட்டி. பாருங்க, இது வந்து டியூட்டி அப்படின்னு சொன்னா டியூட்டி வந்து ஒரு மோட்டர்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மோட்டர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டியூட்டி உள்ள மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நார்மல் டியூட்டி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், வந்து ஹெவி டியூட்டி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸா வந்து ரன்னிங் அப்ளிகேஷன்லயே இருக்கு, கண்டினியூஸா வந்து ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்ளிகேஷன் உள்ள மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்ல வந்து சில இடத்துல அப்ளிகேஷன்ல வந்து எப்படி இருக்கணும், எனக்கு வந்து 1 hour வந்து ஒர்க் ஆகும், வந்து 2 hour ரெஸ்ட் டைம் கிடைக்கும், திருப்பி 1 hour வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கும். அந்த மாதிரி இந்த ரெஸ்ட் டைம் கிடைச்சி ரன்னிங்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ் உள்ள மோட்டார்ஸ் எல்லாம் இருக்கு. வந்து கண்டினியூஸ் அப்ளிகேஷன் உள்ள மோட்டார்ஸ் தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டியூட்டி டைம் செலக்ஷன் பண்ணணும். இப்ப S1ங்கிறது எதை டியூட்டியில S1ங்கிறது எதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, S1ங்கிறது என்னன்னா கண்டினியூஸ்லி அந்த மோட்டர் வந்து ரன்னிங் கண்டிஷன்லயே இருக்கும் சரிங்களா. கண்டினியூஸா வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கிற வந்து மென்ஷன் பண்றதுதான் S1. இதே இது S2 மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த மோட்டார் வந்து நீங்க வந்து ரெஸ்ட் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் சரிங்களா. S1 S2 சரிங்களா. S1ங்கிறது கண்டினியூஸ்லி ரன்னிங் டைம்ல இருக்க மோட்டார்ஸ். S2ங்கிறது இதுல வந்து S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மோட்டர் வந்து நீங்க வந்து ரெஸ்ட் டைம் கொடுத்துதான் அது வந்து அந்த மோட்டர் வந்து நீங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுத்தாகணும் சரிங்களா. இது வந்து டியூட்டி. அடுத்தது கிலோவாட் ஹெச்பி. கிலோவாட்டுங்கிறது என்னன்னா நம்ம வந்து என்ன மோட்டர் இருக்கணுமோ அதோட பவர் தான் சரிங்களா. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 கிலோவாட் உள்ள மோட்டாரு
இது வந்து எத்தனை ஹெச்பி 40 ஹெச்பி சரிங்களா. இப்போ வந்து எவ்வளவு பவர் அந்த மோட்டரோட பவர் எவ்வளவுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எத்தனை கிலோவாட், இது வந்து கிலோவாட்ல சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹெச்பில சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து பவர் சரிங்களா, மோட்டரோட பவர். அடுத்தது ஆம்பியர். ஆம்பியருங்கிறது லோடு. இப்ப ஒரு மோட்டரை டிசைன் பண்றப்ப அதோட ஃபுல் லோடு சரிங்களா. இப்ப 30 கிலோவாட் மோட்டர் வந்து அதோட ஃபுல் ஆம்பியர் சரிங்களா, அதோட ஃபுல் லோட மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. அது இப்ப வைண்டிங் பண்றப்ப அதோட மேக்சிமம் லோட வந்து அவங்க வந்து அந்த இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 52 ஆம்பியருங்கிறதா வந்து இந்த மோட்டரோட மேக்சிமம் ஆம்பியர் சரிங்களா. இது வந்து ஆம்பியர். அடுத்தது ஆர்பிஎம். ஆர்பிஎம் வந்து 1500 ஆர்பிஎம். அது வந்து அதோட பர் ரெவல்யூஷன். ஆர்பிஎம்ங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட். அந்த மோட்டர் வந்து ஒரு பர் மினிட்டுக்கு வந்து எவ்வளவு ரொட்டேஷன் ஆகுது அதோட ஷாப்டிங் அப்படிங்கறதா வந்து ரெவல்யூஷன் பர் மினிட் சரிங்களா. இது வந்து 1500 அந்த மோட்டரோட ஆர்பிஎம். அடுத்தது இது முடிஞ்சுட்டு அடுத்து பாருங்க ஐபி 55. ஐபி 55ங்கிறதுனா ஐபி 55ங்கிறது என்னன்னா இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன் சரிங்களா. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக. இப்ப ஐபி 55 அதுல 55ங்கிறது எதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நீங்க ஒரு மோட்டார் எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த மோட்டர் வந்து ஏதோ சாலிட் ஆப்ஜெக்டாலேயோ இல்லைன்னா வந்து வாட்டராலேயோ இல்ல டஸ்டாலேயோ அந்த மோட்டர் வந்து அஃபெக்ட் ஆகலாம் சரிங்களா. அப்ப வந்து அது இந்த மோட்டருக்கு வந்து அவங்க சூரிட்டி கொடுக்குறாங்க. இந்த மோட்டர் வந்து சாலிட் ஆப்ஜெக்டாலையும் இல்ல வந்து வாட்டர் வந்து ஏதாச்சும் உள்ள போனுச்சு, வைண்டிங்ல டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னாலும் இந்த மோட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்கன்னா அவங்க வந்து சூரிட்டி கொடுக்குறாங்க. இதுல வந்து என்னன்னா ஐபி 55ங்கிறது ப்ரொடெக்ஷன் ப்ராசஸ்க்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்காக இதை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா அவங்க டிசைன் பண்ணிருக்க மோட்டர் வந்து டஸ்டாலையும் இல்ல வந்து ஏதோ ஒரு சாலிட் ஆப்ஜெக்டாலையும் இல்லைன்னா வந்து வாட்டராலையும் வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகும். அதுக்காக ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக அவங்க வந்து ஐபி 55 வந்து மென்ஷன் பண்றாங்க சரிங்களா. அடுத்தது இது பாருங்க, இது வந்து இந்த மோட்டர் வந்து பவர் பார்த்தோம். பவருக்கு அப்புறம் 415 வோல்டேஜ் ஸ்டார் டெல்டான்னு இருக்கு. இது என்னன்னா இப்ப இவங்க டிசைன் பண்ண மோட்டார் வந்து 415 வோல்டேஜ் அவங்க வந்து வோல்டேஜ் மென்ஷன் பண்றாங்க. நீங்க வந்து இந்த மோட்டரை வந்து வைண்டிங் வந்து 415 வோல்டேஜ் கொடுத்து தான் ஆப்ரேட் பண்ணும். அதுல ஸ்டார் டெல்டான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஆப்ஷன்ல இருக்கும். இப்ப இந்த அவங்க கொடுத்துருக்க மோட்டரை நீங்க வந்து ஸ்டார்லயும் வந்து ரொட்டேட் பண்ணலாம், டெல்டா கனெக்ஷன்லயும் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டாரும் டெல்டாவும் ரெண்டுமே இந்த வைண்டிங்ல அவைலபிள். அதனால வந்து இதை நீங்க வந்து ஆப்ஷன்ல எடுத்துட்டு நீங்க ஒன்லி ஸ்டார்ல ஓட்டுறதாலும் ஓட்டலாம், இல்ல வந்து டெல்டால ஓட்டுறதாலும் ஓட்டலாம். இந்த எவ்வளவு நீங்க ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து வோல்டேஜ் வந்து 415 வோல்டேஜ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வோல்டேஜும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 ஹெட்ஸ். இப்போ இந்தியாவுல வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளவுனா 50 தான். அந்த ஃப்ரீக்வன்சில தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து கம்பல்சரி 50 ஹெட்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து வோல்டேஜ் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சியும் சொல்லிட்டாங்க சரிங்களா. அடுத்தது நமக்கு வந்து பாருங்க ஃப்ரேம். இப்போ வந்து ஆர்பிஎம் பார்த்துட்டோம். அடுத்த ஃப்ரேம் பாருங்க. ஃப்ரேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ 286T அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரேம் இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த கோடிங் சரிங்களா. இது வந்து சீமென்ஸோட அவங்களோட கோடிங். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு ஃப்ரேம்க்கு வந்து உங்களுக்கு டைமென்ஷன் வேணும். இப்போ வந்து இந்த மோட்டரை வந்து நீங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைமென்ஷன் வேணும். இல்லைன்னா புது ஃப்ரேம் மாத்தணும், ஃப்ரேம்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு இல்ல ஃப்ரேம்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புது ஃப்ரேம் வந்து வேணும். அப்படின்னா நீங்க வந்து இந்த கோடு நம்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இந்த சீமென்ஸோட இந்த பிராண்ட்ல போயிட்டு அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேமோட டைமென்ஷன் கிடைக்கும். இப்ப பாருங்க இந்த மோட்டாரு இது வந்து ஃப்ரேமோட டைமென்ஷன் எப்படி இது வந்து எடுத்திருப்பாங்கன்னா இப்ப இந்த ஃப்ரேம்ல வந்து இந்த பாருங்க இது வந்து பாடி எக்ஸாம்பிள் பாடி சொல்றேன். இப்ப இந்த ஷாப்டிங்க்கும் இதோட லேண்டுக்கும் எவ்வளவு டைமென்ஷன் வருது இல்ல அது வந்து போல்டிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதோட டைமென்ஷன் எவ்வளோ எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து இந்த கோடிங்கை நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா இதோட ஃபுல் ஃப்ரேமோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனாலதான் வந்து 286T உங்களுக்கு வந்து இந்த நேம் பிளேட்லயே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஜஸ்ட் வந்து மெக்கானிக்கல் சைட்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. ஃப்ரேமோட வந்து இது வந்து கோடு நம்பர். இந்த கோடு நம்பரை நீங்க சீமென்ஸ் வெப்சைட்ல போயிட்டோ இல்ல சீமென்ஸ் வந்து டைரக்டா மெயில் பண்ணியோ கூட நீங்க வந்து இந்த வந்து ஃப்ரேமோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது இஎஃப்எஃப் அப்படின்னா எஃபிஷியன்சி 85%. ஓகேங்களா. இதனை 85% எஃபிஷியன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு மோட்டர் எடுத்தாலும் சரிதான், எந்த ஒரு மோட்டர் எடுத்தாலும் அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிறப்ப கண்டிப்பா அதுல வந்து சம் லாசஸ் இருக்கும் சரிங்களா. இப்ப எப்படின்னா அந்த மோட்டர் வந்து ஒரு ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு, மோட்டர் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கப்ப இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுது சரிங்களா. இப்போ வந்து மோட்டர் வந்து இது வந்து கியர் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதுல வந்து பேரிங்ஸ் இருக்கும், இல்லைன்னா இந்த மோட்டர் வந்து வைப்ரேஷன் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய நாய்ஸஸ் இருக்கும், இதுல இருந்து சவுண்ட் கிரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ், ஒன் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ். இதனால வந்து லாஸ் ஆகும் சரிங்களா, எனர்ஜி வந்து லாஸ் ஆகும்.
இப்ப என்னதான் நம்ம எலக்ட்ரிக் பவர் கொடுத்தாலும் ஃபுல்லா வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுமானா ஆகாது. அதுல வந்து 85% மட்டும் தான் ஆகும். மீதி உள்ள 15% கண்டிப்பா லாசஸ் தான் இருக்கும். அதையும் வந்து இவங்களோட மோட்டார்ஸ்ல எவ்வளவு வந்து லாசஸ் இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிட்டாங்க. 85% தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல வரும், எஃபிஷியன்சி இவ்வளவுதான் கிடைக்கும், 15% வந்து கண்டிப்பா அங்க வந்து எரர் வந்து இருக்கும், லாசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்ப நம்ம இது பாருங்க, எஃபிஷியன்சி முடிச்சுட்டு அடுத்தது கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன். இப்ப இன்சுலேஷன் இருக்கு பாருங்க, இது இம்பார்ட்டன்டான நீங்க பார்க்க வேண்டியது கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன். இப்ப இது வந்து வைண்டிங் பண்ணிருப்பாங்க, இந்த மோட்டர் வந்து கம்பெனில வந்து வைண்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த வைண்டிங் வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வைண்டிங் இருக்கு, காப்பர் வைண்டிங் பண்ணிருப்பாங்க. அந்த காப்பர் வைண்டிங் வந்து உள்ள வந்து ரோட்டர் வந்து ரொட்டேஷன்ல இருக்கப்ப மோட்டர் வந்து ஃபுல்லோடு கண்டிஷன்ல போறப்ப கூட அந்த வைண்டிங் வந்து ஹீட் ஆகும். அப்ப அந்த வைண்டிங் வந்து ஹீட் ஆகுதுல, அந்த ஹீட் வந்து எவ்வளவு வரைக்கும் வந்து விஸ்டாண்ட் பண்ணும் இந்த மோட்டர் வந்து அப்படின்னா இவங்க வந்து எஃப் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளாஸ் இன்சுலேஷன் எஃப் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ இவங்களுக்கு கோடிங் இருக்கு. இப்போ வந்து CDEFGH அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு கோடிங் இருக்கு. அதுல வந்து எஃப் ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 155 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. 155 டிகிரி வரைக்கும் இதுக்கு வந்து அசூர் கொடுத்துருக்காங்க. 155 டிகிரி வரைக்கும் இந்த காயில் வந்து இதுல உள்ள வைண்டிங் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. வந்து ரன்னிங் கண்டிஷன்ல வந்து 150 டிகிரி வந்து ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. அதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, கிளாஸ் ஆஃப் இன்சுலேஷன். சரிங்களா. அடுத்தது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பாருங்க, இது வந்து 50 டிகிரி செல்சியஸ். எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்க, 50 டிகிரி செல்சியஸ். இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இங்க வந்து என்னன்னா, இப்ப இந்த மோட்டர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு மெஷின்ல வந்து இந்த மோட்டர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த மோட்டரை பிக்ஸ் பண்ணிட்டு இதோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மோட்டர் எங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதோட சரௌண்டிங் டெம்பரேச்சர், அதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்களா, சரௌண்டிங் டெம்பரேச்சர், அதுதான் வந்து 50 டிகிரி செல்சியஸ். இப்ப 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து இதோட பாடி கண்டிஷன் ஓவரால் டெம்பரேச்சர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. அடுத்தது இப்ப இதுல பார்ப்போம். இதுல கூலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா. கூலிங் அப்படிங்கறத அதிகம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கூலிங்ல வந்து IC611 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த மோட்டருக்கு அவங்க என்ன கூலிங்காக என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த மோட்டரோட பேக் சைட்ல பாருங்க, இந்த பேக் சைட்ல வந்து ஒரு ஃபேன் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஷாஃப்டிங்ல வந்து ஒரு ஃபேன் இருக்கும், ஃபேன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இவங்க வந்து கூலிங்காக, இந்த மோட்டர் வந்து ரன்னிங் கண்டிஷன் கூலிங்காக இவங்க யூஸ் பண்றது. சரிங்களா. அப்ப அதை தான் மென்ஷன் பண்றதுக்கு IC611 ஒரு கோடிங். அந்த கோடிங்ல என்ன இருக்கும்னா கூலிங் ஃபேன் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, பேக் சைட்ல வந்து ஃபேன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதான் அதோட மீனிங். சரிங்களா. அடுத்தது PH இருக்கு. PH அப்படின்னா இது பேஸ். சரிங்களா. இப்ப இது எத்தனை பேஸ்ல வந்து இந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். இப்ப இந்த மோட்டர் வந்து 3 பேஸ்ல ஒர்க் ஆகும். RYB 3 பேஸ்ல வந்து இந்த மோட்டர் ஒர்க் ஆகும். 415 வோல்டேஜ்ல 3 பேஸ்ல வந்து இந்த மோட்டர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. KVA கோடு அது வந்து ஜிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன KVA கோடுங்கிறது எப்படி என்னன்னா, இப்ப அந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் அப் கண்டிஷன்ல எவ்வளவு வந்து பவர் கன்சம்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த மோட்டர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் அப்ல எவ்வளவு பவர் கன்சம்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்டு. இப்ப நீங்க வந்து 5.9, இப்ப ஜிங்கிறத என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் படி 5.9 KVA வந்து அவங்க வந்து ஹெச்பிக்கு எடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து எவ்வளவு உங்களுக்கு மோட்டரோட ஹெச்பி அப்படின்னா 40 ஹெச்பி மோட்டரு. அப்ப 40 இன்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா வந்து 5.9 மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு வந்து கேவிஏ கிடைக்குதோ அதுதான் உங்களோட ஸ்டார்ட் அப் டைம்ல வந்து எவ்வளவு வோல்டேஜ் வந்து எவ்வளவு பவர் வந்து கன்சியூம் ஆகுது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து அதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க வந்து ஸ்டார்ட் அப் டைம்ல வந்து எவ்வளவு லோடு எவ்வளவு வந்து பவர் கன்சியூம் ஆகுதுன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதான் வந்து கேவிஏ கோடு. அடுத்தது போல் வந்து இவங்க எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா, போல் வந்து இவங்களோட டிசைன்ல வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க மோட்டர்ல வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து போல்ஸ் இருக்கும். சரிங்களா. அந்த போல்ஸ் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து டெவலப் ஆகும். இப்ப இவங்க இதுல வந்து 4 போல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து போல் வந்து 2 கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து 2 போல் உள்ள மோட்டார்ஸ் கூட இருக்கு, 4 போல் உள்ளது இருக்கு, 8 போல் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து போல்ஸ் வந்து கம்மியாகுதோ அவ்வளவுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 2 போல் உள்ள மோட்டார் வந்து நீங்க வந்து ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா வந்து 3000 ஆர்பிஎம் இருக்கும். இப்ப 4 போல் உள்ள மோட்டருக்கு வந்து எவ்வளவு ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, 1500. அப்ப என்ன ஆகுதுன்னா போல் வந்து ஆப்பா கம்மியா வரப்ப என்ன ஆகுனா, போல் வந்து 2 கம்மியா வரப்ப என்ன ஆகுனா நமக்கு வந்து ஆர்பிஎம் வந்து டபுள் ஆகுது. சரிங்களா. அப்ப 3000 ஆகுது. அப்ப போல் வந்து 4 ஆர்பிஎம் என்ன ஆகுது, ஆர்பிஎம் வந்து நமக்கு வந்து 1500 ஆகுது. இதான் வந்து போல் டீடைல். அடுத்தது சர்வீஸ் ஃபேக்டர்.
சரிங்களா? இப்ப சர்வீஸ் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா சர்வீஸ் ஃபேக்டர்ங்கிறது என்னன்னா இப்ப நம்ம இந்த மோட்டர் வந்து பாருங்க, இந்த மோட்டர் வந்து 40 ஹெச்பி அப்படின்னா 40 ஹெச்பி இருக்கு. இதை நீங்க வந்து எவ்வளவு மேக்சிமம் வந்து எவ்வளவு ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், இது வந்து இப்ப எவ்வளவு மேக்சிமம் ஹெச்பியா வந்து எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, 1.15 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு எத்தனை ஹெச்பியோ அதை நீங்க இதோட மல்டிபிள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 41. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க 40 ஹெச்பி அதோட 1.15 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ வந்து ஹெச்பி உங்களுக்கு 46 ஹெச்பி அப்படி கிடைக்கும் வச்சுங்களா. அப்ப அந்த 46 ஹெச்பி அந்த 6 ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் இது வந்து மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியா சொல்றாங்க. சர்வீஸ் ஃபேக்டர்ங்கிறதுனால மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி, அது புரிஞ்சுக்கணும்னா மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி இதுல இருந்து நம்ம எவ்வளவு முழுசா நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், இந்த மோட்டர்ல இருந்து எவ்வளவு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஃபுல்லோடல எவ்வளவு வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கறதான் வந்து அவங்க வந்து சர்வீஸ் ஃபேக்டரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப சர்வீஸ் ஃபேக்டர் முடிஞ்சிட்டு அடுத்தது சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சீரியல் நம்பர் என்னன்னா, இப்ப இந்த மோட்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அந்த சீரியல் நம்பர்ங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம நேம் கொடுப்போம்ல, அவங்களோட ஐடென்டிபிகேஷனுக்காக ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் நம்பர் தான், ஓகேங்களா, ஜஸ்ட் சீரியல் நம்பர் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல அது இருக்கும். சரிங்களா. அடுத்தது பிஎஃப். இப்ப இந்த பிஎஃப் பாருங்க, பவர் ஃபேக்டர் 0.82 கொடுத்துருக்காங்க. இப்ப நார்மலா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து இந்த பவர் ஃபேக்டர் நார்மலான விஷயம். இப்ப இந்த மோட்டரை டிசைன் பண்றப்ப இந்த மோட்டர் வந்து எவ்வளவு பவர் ஃபேக்டர் வந்து நார்மலா வந்து இந்த மோட்டர் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து பவர் ஃபேக்டர் வந்து வித்தவுட் கெப்பாசிட்டர்ல இருக்கிறப்ப பவர் ஃபேக்டர் வந்து 0.8க்கு போயிடும். அப்ப நம்ம அந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இதோட அந்த லைன்ல வந்து கெப்பாசிட்டர் வந்து பேரலா ஆட் பண்றப்ப நமக்கு வந்து பவர் ஃபேக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். சரிங்களா. அப்ப அந்த அவங்க எவ்வளவு பவர் ஃபேக்டர் வந்து மெயின்டைன் ஆகுது வித்தவுட் கெப்பாசிட்டர்ல அதையும் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி 0.82 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது நம்ம வெயிட் இந்த மோட்டர் வந்து இப்ப 40 ஹெச்பி மோட்டர் வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு, மோட்டர் எவ்வளவு வெயிட் இருக்கு, அதையும் வந்து அவங்க வந்து அந்த நேம் பிளேட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப இது எல்லாம் முடிஞ்சுட்டு இவ்வளவு டீடைல்ஸ் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பாருங்க கீழே பாருங்க கிரீஸ் பாருங்க, இந்த லூப்ரிகேஷனுக்காக நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது பாருங்க யூனிரெக்ஸ் N3 அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரீஸை வந்து இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீஸ்ல வந்து இவங்க வந்து லூப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து எவ்வளவு டைமுக்கு வந்து ரீல அப்படின்னா வந்து என்னன்னா எவ்வளவு டைமுக்கு வந்து நீங்க வந்து இதை வந்து லூப்ரிகேட் வந்து திருப்பி பண்ணணும், கிரீசிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. 5800 ஹவருக்கு அப்புறம் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து 5800 ஹவர் வந்து ரன்னிங் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கிரீசிங் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது என்னன்னா ஏசி இண்டக்ஷன் மோட்டர் வந்து இந்த டைப் வந்து ஏசி இண்டக்ஷன் டைப் மோட்டர், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா. இது வந்து கிரீசிங் பண்றது என்ன வந்து கிரீஸ் வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து எவ்வளவு டைமுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து கிரீசிங் பண்ணணும் 5800 டைம் அப்படின்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா. அடுத்தது கிரீஸோட குவான்டிட்டி. சரிங்களா. கிரீஸோட குவான்டிட்டி இப்ப டிஇ அப்படின்னா என்ன, என்டிஇ அப்படின்னா சொல்லியிருக்காங்க. டிங்கிறதுல 90 கிராம்ஸும் என்டிஇ அப்படிங்கிறதுல 70 கிராம் சொல்லியிருக்காங்க. அப்ப டிஇ அப்படிங்கிறது என்னன்னா இப்ப பாத்துங்க, இப்ப டின்னு எதை மென்ஷன் எந்த ஒரு நேம் பிளேட்லயும் டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா டிங்கிறது டிரைவோட எண்ட் சைடு, டிரைவ் எண்டு. சரிங்களா. இப்ப ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சைடு வந்து டி சைடு சொல்லுவாங்க, டிரைவ் எண்டு. இதுதான் வந்து டிரைவ் எண்ட் சைடு சொல்லுவாங்க, ஸ்டார்டிங் இருக்கிற சைடு. ஓகேங்களா. அடுத்தது இந்த சைடு சொல்லுவாங்க, இந்த பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, பேக் சைடு வந்து நான் டிரைவ் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இதை வந்து டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து இந்த சைட்லயும் ஒரு பேரிங் இருக்கும், இந்த சைட்லயும் ஒரு பேரிங் இருக்கும். அதுதான் வந்து இப்ப டி சைடுல உள்ள பேரிங் வந்து அவங்க வந்து 90 கிராம் வந்து நீங்க வந்து லூப்ரிகன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்டி சைட்ல வந்து பேக் சைட்ல வந்து 70 கிராம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. இது வந்து கிரீஸோட குவான்டிட்டி. ஓகேங்களா. அடுத்தது பேரிங். இப்ப ரெண்டு சைடும் வந்து நமக்கு இந்த சைடும் பேரிங் யூஸ் பண்ணுவோம், இந்த சைடும் பேரிங் யூஸ் பண்ணுவோம். அதுல இந்த இது டி சைடு, இது வந்து என்டி சைடு. அதுல வந்து டி சைடுல வந்து என்ன சைஸ், என்ன பேரிங்கோட சைஸ் அது என்னன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன வந்து சைஸ்ல வந்து பேரிங் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு சைடுக்கும் வந்து பேரிங் சைஸ் வந்து அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க, இந்த நேம் பிளேட்ல ஓவராலா அவங்க வந்து மோட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணதுல இருந்து அவங்க சைட்ல இருந்துமே சரி நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க சைட்ல உள்ள என்னென்ன வந்து அவங்க வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, அதோட ஸ்பெசிபிகேஷன் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நேம் பிளேட்ல வந்து டீட்டெயிலா வந்து அவங்க வந்து என்டர் பண்றாங்க. சரிங்களா. இதுல வந்து நம்ம வந்து சில விஷயத்த வந்து நம்ம வந்து
புரிஞ்சிருப்போம், சில விஷயம் வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்கும், சில விஷயம் வந்து புதுசா வந்து இந்த வீடியோல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா நேம் பிளேட்ல உள்ள டீட்டெயில பத்தி தெரிஞ்சுக்கிறது எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனா இருந்தாலும் சரிதான், நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு என்ஜினியர்ஸா இருந்தாலும் சரிதான், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு மோட்டார்ல உள்ள நேம் பிளேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயத்த கூட கான்சென்ட்ரேஷனோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸை நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு எந்த மாதிரி ஃபர்தர் வீடியோவில் வந்து நாங்க வந்து கண்டிப்பா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா உங்க வந்து காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.